இங்கே வந்திருக்கும் மோடியின் குடும்பத்தினரை அனைவருக்கும் வணக்கம். இங்கே என் கணவர் நயினார் அவர்கள் சொன்னார், வேட்பாளர் சகோதர சகோதரிகளே என்று சொல்லிட்டார் என்று. அவர் அதை போட்டு கொடுத்தார். ஆனால் இன்று இங்கே எனக்கு என் ஹீரோ அப்படி என்றால் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், தமிழ்நாட்டுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஹீரோ, இந்தியாவுக்கே ஹீரோ பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். இப்பொழுது அந்த ஹீரோ வந்துவிட்டார். எங்களுக்காக, நம் நாட்டுக்காக, நம் நாட்டின் ஒற்றுமைக்காக, நம் நாட்டின் பாதுகாப்புக்காக, பெண்களின் முன்னேற்றத்துக்காக, பொருளாதாரத்துக்காக, வளர்ச்சிக்காக இவ்வளோ விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. இதை நாங்கள் பெருமையாக கருத வேண்டும், பெருமைப்பட வேண்டும். பெருமையாக வந்திருக்கிறார் எங்கள் பிரதமர் எங்களுக்காக வெற்றி பெற வேண்டும் என்று. ஆனால் வெற்றி பெறுவோம். 400+ அப்படின்னு சொல்ல போவது தமிழ்நாடு மட்டும் நாங்க விட்டுடுவோமா? கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். வினிங் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன் we have. அந்த வின் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறது தவறல்ல. வின் பண்ண வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். என் மகள், சின்ன மகள் பெண்ணாக இருக்கும்போது ஸ்கூலில் ஓடி முதல் பிரைஸ் எடுப்பா. ஒரு நாள் 2வது பிரைஸ் எடுத்த உடனே என்னை கட்டி பிடித்து அழுதா. அப்ப நான் சொன்னேன், ஏமா அழுவுறேன்மா, நான் 2வது வந்துட்டேன்னு. பரவாயில்ல, நீ முயற்சி பண்ணதே பெரிய விஷயம். ஆனால் ஒன்னே ஒன்று, திரும்பி பார்த்த ஒரு 3 வாட்டி நீ திரும்பி பார்க்காத, நேரா ஓடிக்கிட்டே இரு, ஜெயிப்பிய. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அவர் தோக்க மாட்டேன்றா. இது நாங்கள் தோல்வியால் இந்த வெற்றியை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். தோல்வியை பார்த்துட்டோம். தோல்வி தான் நமக்கு அதிகமான பாடல்கள் சொல்லிக் கொடுத்தது. அந்த தோல்விக்கு அடித்தளம் தான் நமதுடைய வெற்றி. இன்னைக்கு பயப்படுறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லாரும் பாருங்க, யாரை திட்டுறாங்க? மோடி அவர்களை தான் பையனாங்க. இந்தியா முழுவதும் மோடி அவர்கள் தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல மட்டும் அந்த திராவிட மாடல் பழைய அம்பாசிடர் கால் ஓட்டுற மாதிரி அதே தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மள மீறி வர முடியாது, மறந்துட்டாங்க, வளர்ச்சியை மறந்துட்டாங்க. 2024 வாங்கப்பா லேட்டஸ்ட் மாடலுக்கு. லேட்டஸ்டா வந்தா வெற்றி நாங்கள் உறுதியாக செயல்படுவோம் என்று நான் அதிகமான நேரம் எடுக்க விரும்பவில்லை. ஊழல் இல்லாத ஆட்சியை தந்த மோடி அவர்களுக்கு நன்றி. பெண்களுக்கு உரிமை கொடுத்த மோடி அவர்களுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் மோடி ஐயா அவர்களை 3வது முறையாக பிரதமராக பார்க்க வேண்டும். அவர் கரங்களை வலுப்படுத்த வேண்டும். அனைவருக்கு வெற்றி தர வேண்டும். நீங்கள் அனைவரும் உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை தாருங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.